பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதித்துக்காக கடவுள் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. திருத்துவ பண்டிகை பிந்தின 12ஆம் ஞாயிறாகி இன்று காலையிலே நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை வழிபடவும், உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வழிபாட்டிலே இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி அழைக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிரகாசம், உம்முடைய ஒளி எங்களுடைய இல்லம் முழுவதும் வீசட்டும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. துவக்கு முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெறும் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 12ஆம் ஞாயிறாக இன்று நாம் ஆண்டவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாட்டு 130வது ஞான பாட்டை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஞான பாட்டு எண் 130. நான் தேவரீரை கர்த்தரே துதிப்பேன், அடியேன் எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக.
சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய கிருபை உள்ள வரத்தின் காரணமாக உம்முடைய அடியார் உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் உமது வாக்கு தத்தங்களின் பயனை பெறுவதற்கு யாதொரு தடையுமின்றி முன்னேறி செல்ல கிருபை செய்திட வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்று உயிரோடு அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். ஸ்வாமி. திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 12ஆம் ஞாயிறாக என்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19 வாசிக்க நாம் யாவரும் கவனமாய் கேட்போம். ஏசாயா 22:18 முதல் 19. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அவர் உன்னை உண்டதைப் போல அகலமும் விசாலமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவருடைய வீட்டிற்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்தில் இருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கிறோமாகிய எல்லாம் வல்ல கடவுள் தூயவர் தூயவர் தூயவர். மாட்சியுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். வல்லமை உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அப்படியே அந்த நாளுக்குரிய திருமுக பகுதியும் வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 11 வசனங்கள் முடிய வாசிக்க கவனமாக கேட்போம். 2 கொரிந்தியர் 3:4 முதல் 11 வசனங்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடனே முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. இப்படியாகிய மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதாயிருந்தானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிறுவ பகுதி வாசிக்க முடிந்தது. கிறிஸ்து தாமே தம்முடைய திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். நற்செய்தியே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோர் கண்கள் பார்க்கும், காது கேளோதரின் செவிகள் கேட்கும். அந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 37 முடிய வாசிக்க கவனமான் நாம் யாவரும் கேட்போம். பரிசுத்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 37 முடிய. மீண்டும் இயேசு
தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதியில் நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றவோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அகில உலக திருச்சபை மக்களோடு நாம் ஒன்றுபட்டவர்களாக நமது பற்றுறுதியை அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையின் வழியாக நாம் பயபக்தியாக அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து விசுவாச அறிக்கையை பற்றுறுதியை நாம் பயபக்தியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது நாம் அறிக்கையிட்ட இந்த பற்றுறுதியில் உயிர் உள்ளவரை நாம் நிலைத்து நிற்க எல்லாம் வல்ல கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த வாரத்தில் அநேகர் தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் காண இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் இமை போல பாதுகாத்த கடவுள் இந்த புதிய ஆண்டிலே கூட புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய தரிசனங்களையும் புதிய நன்மைகளையும் உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்களை ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் மீண்டுமாக ஆண்டவரை நாம் துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தவும் அருளறைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் 250வது ஞான பாட்டை நாம் பாடுவோம். 250வது ஞான பாடல். என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மை யாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன், ஓயா துணியாய் பாடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய துருவார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் உம்மை அழைக்கின்றோம். தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. அடியனை மறைத்தள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஆளுகை செய்யட்டும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 12ஆம் ஞாயிறாக என்று அருளுரைக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு 7 வசனங்கள் 31 தொடங்கி 37 முடிய. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, நான் மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களிலே நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் யாவரும் உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து இந்த வழிபாட்டிலே, இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஒருவேளை வாஞ்சையோடு நான் விசுவாசிக்கிறேன். அது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இது போன்ற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு இந்த நாட்களிலே இந்த கொடிய இந்த நோயினால் ஒருவேளை நாம் பயந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலே ஒருவேளை நாம் இல்லங்களில் இருந்து நாம் ஆண்டவரை வழிபடுவதற்குரிய நம்முடைய இல்லங்கள் ஒரு ஆலயமாக மாறியிருக்கிறது என்பதை ஒருவேளை நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழலிலே ஒருவேளை இந்த செய்தியை நாம் யாவரும் ஒருமித்தவர்களாக தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை இந்த பகுதி ஆண்டவருடைய பயணங்களிலே அநேக சம்பவங்களை நாம் நற்செய்தி பாடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக இந்த வாசிக்க கேட்ட இந்த திருமறையிலே கூட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் பயணப்பட்டு அநேக இடங்களிலே தன்னுடைய திருப்பணியை ஆற்றுவதற்கு, போதிப்பதற்கு, அநேக நற்செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்கு, ஊமைகள் வழியாக மக்களுக்கு அநேக காரியங்களை தொண்டு ஆட்டுவதற்கென்று தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே தான் அவர் தீரு சீதோன் இந்த பட்டணத்தின் வழியாக தெக்கப்போலியா எல்லை அருகே இருக்கின்ற கலிலேயா கடல் அருகே
அவர் வருகின்ற பொழுது அங்கே மக்கள் ஒரு கொன்னை வாயும் செவிடன் உள்ள ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்து, நீங்கள் இவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் அல்லது இவர் குணமடைய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவைகளில் இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதை ஒருவேளை வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அவர்கள் இந்த கொன்னை வாயும் செவிடனையும் கொண்டு வந்து இவர் குணமடைய வேண்டும், இவரை நீங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தம் விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, ரெண்டு விதமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல செய்கின்றதை பார்க்கிறோம். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் மருத்துவத்தில் ஏதாவது ஒரு நோய்க்கு போகும்போது மருத்துவர் அந்தந்த பகுதியில் எந்த இடத்துல நமக்கு நோய் இருக்கிறதோ, எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அந்த இடத்துல ஏதாவது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கைகளை வைத்தோ அல்லது ஏதாவது ஒன்றை வைத்து என்ன பண்ணுறாரு, அதுக்குரிய ஒரு பரிசோதனையை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லது இப்போ ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கிற ஒருவேளை அநேக இந்த எக்ஸ்ரே போன்ற ஸ்கேன் போன்ற அநேக இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன ப்ராப்ளம் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவர் தன்னுடைய வல்லமையினாலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற ஒரு பாகத்தை வைத்து தன்னுடைய விரல்களாலே தன்னுடைய உமிழ்நீராலே இவருக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறதை ஒருவேளை இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டு எப்பத்தா என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். இந்த எப்பத்தா என்ற வார்த்தை அது ஒரு அராமிக் ஒரு மொழி. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஒரு மொழி, அவருடைய சொந்த தாய்மொழி என்று ஒருவேளை இதை சொல்லலாம். எப்பத்தாம் என்று அவர் சொல்லி அவருக்கு அங்கு சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவதாக ஒருவேளை நாம் தமிழில் சொல்றோம். ஆங்கிலத்தில் பி ஓப்பன் என்று சொல்லி ஒருவேளை இதை அழைக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்யலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, the power of the faith that will break the bondage. அதாவது அவருடைய வல்லமையான ஒரு விசுவாசம் அந்த நோயினுடைய அடிமைதனத்திலிருந்து அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அல்லது உடைந்து போனது என்று ஒருவேளை நாம் இதை சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், அங்கிருந்த மக்கள் விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் அவனை அழைத்து வருவதை பார்க்கின்றோம். அந்த அழைத்து வந்த அந்த சூழலில் அவருடைய வல்லமையை, அவருடைய விசுவாசமானது, அவருடைய வல்லமை புறப்பட்டு அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய இல்லங்களிலே சுபீனப்பட்டு பலவீனப்பட்டு வியாதியில் இருக்கின்றவர்களுக்கு நாம் ஒருவேளை ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய தொடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒருவேளை இந்த நாளிலே நாம் சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அங்கே புறப்பட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றதை பார்க்கின்றோம். சங்கீதம் 107 6ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவர்கள் இக்கட்டிலிருந்து விடுவித்தார்.
யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் வருகின்றார்களோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, நிச்சயமாகவே அங்கு விடுதலை உண்டு, அங்கு ஒரு புது வாழ்வு உண்டு என்பதை நாம் திருமறையிலே அநேக காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய மற்ற இடங்களிலே அநேக காரியங்களை, இது போன்ற அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். அநேக விசுவாசிகள், அநேக நற்செய்தியாளர்கள், அநேக போதகர்கள் கூட இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வரும்போது, வியாதியோடு வரும்போது, ஒரு பிரச்சனையோடு வரும்போது அங்கே சுகத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் இல்லை என்று சொன்னார் அங்கு ஒன்றுமே நடைபெறாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மக்கள் அவனை அழைத்து வருகின்றார்கள். அவனை அழைத்து வந்து இயேசுவிடத்திலே இவரை தொட்டு நீங்கள் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை இதிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு குழு, ஒரு மக்கள் கூட்டம் அந்த செவிடனையும் பேச முடியாமல் இருக்கின்ற அவனை கொன்னைவாய்ன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், தொத்தி பேசுறது, சரியான வார்த்தைகள் வராது. 2 விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற இவனுக்கு எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி திருமறையிலே அநேக சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். ஒரு வீட்டில் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் போதனை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோடனே உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூரையை பிரித்து அந்த கட்டில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இறக்குறாங்க. உள்ளே இறக்கி ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசம் ஆண்டத்திலே பார்க்க முடிகிறது. அந்த 4 பேர் அவனை அழைத்து வந்தார்கள் பாருங்க. அவர்களுக்கு நிச்சயமாகவே இயேசுவிடத்திலே போனால் இவருக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய உன்னதமான ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? என்றைக்காவது நாம் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? சற்று யோசிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை பார்க்கிற போது அங்கே ஒரு சம்பவம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் எல்லாரும் இயேசு இடத்துல கொண்டு வராங்க. அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய வல்லமை புறப்படுகிறது, அவருடைய ஆற்றல் புறப்படுகிறது. அந்த விசுவாசமானது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அடிமைத்தனத்தில் இருந்த அவளை பேச முடியாது, தொத்தி பேசக்கூடிய ஒரு சூழல், மற்றவர்கள் பேசுவதை கேட்க முடியாத ஒரு சூழல். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம் இல்ல? அன்புக்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டாம். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டுடைய வல்லமை புறப்பட்டது. அவருடைய வல்லமையானது, அந்த விசுவாசத்தின் வல்லமை அங்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, வாழ்வை கொடுக்கிறது. அவனுக்கு பேச முடியல, தொத்தி பேசுறான், மற்றவங்க பேசுறது அவனுக்கு கேட்க முடியல. அவனுக்கு ஏக்கம், ஐயோ என்னால் கேட்க முடியவில்லை, மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலே என்ற ஒரு அந்த ஏக்கம் அவரிடத்தில் காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் மீண்டும் பேசும்படியாய் இல்ல, மீண்டும் பேசும்படியாய், மீண்டும் கேட்கும்படியாய் நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே பார்க்கிறோம்.
Christ restores a man to hearing and speech. எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கிற போது the power of the finger that swipe the tears. ஒருவேளை எத்தனை நாட்கள் அவன் அழுது கொண்டிருப்பான். அவன் வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, ஐயோ எனக்கு சுகம் கிடைக்காதான், வீட்டில் அப்பா அம்மா பேசுது எனக்கு கேட்கலையே என்று சொல்லி அவன் புலம்பி அழுது கொண்டே இருந்திருப்பான். எப்பொழுது அவனுக்கு அந்த விடுதலை கிடைக்கும் என்ற அந்த ஏக்கம் அவனிடத்தில் காணப்பட்டு இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய கை, அவருடைய விரல் அங்கே பட்டவுடனே அவருடைய விரல்கள் அவன் காதுகளிலே அவன் முதலிலே வைக்கிறார். இரண்டாவது உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் மருத்துவமனைகளை செல்கிற போது டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் ஏதாவது ஒரு பரிசோதனை செய்வாங்க, செஞ்சு அதற்குரிய மருத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாகவே இந்த பகுதியில் பார்க்கிற போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ரொம்ப அவருடைய விரலில் அவர் தொடுறாரு. அப்போனா அவருடைய அந்த பவரை பார்க்குறோம். அந்த விரலில் எந்த அளவுக்கு அந்த பவர் இருக்குது. ரெண்டாவது அவர் உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்கிறான். ஒரு பெண் என்ன பண்ணுறா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகின்றால் அங்கே அற்புதம் பாய்கின்றது. அவளுடைய கையை வைக்கிறது. அந்த துணிக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த துணிக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது. அவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஒருவேளை லூக்கா, பரிசுத்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே பார்க்கிற போது அங்கே 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு பெண், ஒரு கூனி இருக்கிறாள். ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற போது ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவ மேலே பார்த்ததே கிடையாது, மேலே பார்க்க முடியாது, கீழே தான் பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி பாருங்க. கொடுமையான ஒரு வியாதி. அந்த கொடுமையான வியாதிக்கு ஒருவேளை எத்தனையோ நாட்கள் அந்த பெண் அழுது கொண்டிருப்பாள். ஏன் நான் நிமிர்ந்து பார்க்க முடியாதா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு ஏன் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவள் அழுது கொண்டே இருந்திருப்பாள். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து அந்த பெண்ணுக்கு அவருடைய கண்ணீரை துடைத்து ஒரு வாழ்க்கை, நேராக பார்க்கக்கூடிய, நேராக நடக்கக்கூடிய நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஒரு அநேக நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். எப்படி சுகத்தை கொடுக்கிறாருன்னா, நம்முடைய சரீரம் முழுவதும் எல்லா உறுப்புகளும் அதன் வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கண்கள் நம்மை எல்லாரையும் பார்க்கிறது. நம்முடைய காதுகள் மிகவும் அழகாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நன்றாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நன்றாக நாம் நடக்கின்றோம். இன்னும் இந்த சரீரத்திலே நாம் என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் இந்த பெண்ணால் அதை செய்ய முடியவில்லை. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்கின்றதை வாழ்வை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அப்படி வல்லமை எப்பொழுதும் நம்மை பாய்ந்து வரும். நாம் விசுவாசத்தோட அவரிடத்தில் கேட்கிற போது நமக்கு இன்று இல்லை, மற்றவர்களுக்காகும். ஏன்னா இங்கே நடந்த சம்பவமே அதான். அவனை மற்ற மக்கள், ஒரு குழு அவனை அழைத்து வருகிறது. ஒரு மக்கள் கூட்டம் அவனை அழைத்து வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த நாட்களிலே
இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒருவேளை அநேகர் இந்த இந்த வைரஸின் நிமித்தமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல், அல்லது நம்முடைய இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல், அல்லது நாம் வெளியே போகிறதுக்கு பயந்திருக்கின்ற ஒரு சூழல். ஆண்டுடைய வல்லமை புறப்படுமா? நிச்சயமாக புறப்படும். எப்போ? நாம் விசுவாசமாய் அவரிடத்தில் கேட்கிற போது, விசுவாசமாய் அவரிடத்துல நாம் ஜெபத்தை செய்கிற போது நிச்சயமாகவே அங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை அங்கே உண்டாகும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், பெரிய ஒரு விடுதலை. ஒருவேளை நாம் கண்ணீரோடு அழுது கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் தான் நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கின்ற ஆராதிக்கின்ற கடவுள் என்பதை ஒருவேளை இந்த நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக, the power of proclaim that brings fruitful life, வல்லமையான நற்செய்தி அல்லது பிரகடனம், அது நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வை கொண்டு வருகிறது. The power of proclaim, வல்லமையான நற்செய்தி. ஆம், கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நான் பார்க்கிற போது அநேக இந்த பிரகடனம் செய்யப்படுகின்ற அல்லது பறைசாற்றுகின்ற கருவிகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இன்டர்நெட் மூலமாக அது இட்ஸ் a great vital role இப்ப இருக்கிற சமூகத்தில் இல்லையா? ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், யூடியூப்ல அநேக நற்செய்திகள் அல்லது அநேக கூட்டங்கள் அநேக போதனைகள் இதன் வழியாக ஒருவேளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று தன்னுடைய வாயின் வழியாக நற்செய்தியை பரப்பினார், போதனையை மக்களுக்கு பரப்பினார், எளிமையான முறையில் பரப்பினார் என்று சொல்லி அவ்வளவு பவர் அவருடைய வார்த்தைக்கு. அது என்னவா? அந்த வல்லமையான அந்த நற்செய்தியானது என்ன கொண்டு வருகுதான்? இல்ல, கனி தருகின்ற வாழ்க்கையை கொடுக்கின்றது. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமாக அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி, அவருடைய போதனை நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய நற்செய்தி நிமித்தமாக தான் இன்றைக்கு இந்த வேதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், இல்லையா? நீங்கள் எந்த தேசத்துக்கு போங்க, இந்த சத்தியம் ஒளிபரப்பப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் உலகம் முழுவதும் சென்று என்னுடைய நற்செய்தி அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு பெரிய உன்னதமான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின் அடிப்படையில் ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை துதிக்கும்படியாய், இந்த வேதத்தை நாம் படிக்கும்படியாய், தியானிக்கும்படியாய் ஒருவேளை அந்த ஒரு நல்ல ஒரு சூழலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இதன் நிமித்தமாக, இந்த நற்செய்தியின் வழியாக, போதனையின் வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக நம்முடைய வாழ்வில் கனி கொடுக்கின்ற வாழ்வாய் இருக்கிறதா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களிலே எத்தனை 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 கனி கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்கள், ஏராளமான மக்கள். அவரை பார்த்தவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் மனம் மாறினார்கள். எத்தனை ரட்சிப்பின் அனுபவம், அவர் சம்பவத்தை கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒன்லி 3.5 years, 3.5 வருஷம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது எத்தனை லட்சக்கணக்கில், கோடி கணக்கில், இன்றைக்கு மில்லியன் கணக்கில் உலகம் முழுவதுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிகாஸ் ஆஃப் த ஹோலி பைபிள். ஆண்டவருடைய இந்த சத்தியம், ஆண்டவருடைய இந்த வேதம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நற்செய்தி ஒருவேளை இன்றும் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனுஷன் சுகம் பெற்றுக்கொண்டார்,
சுகம் பெற்றுக்கொண்டு அவர் சொல்றாரு, நீ இது யார்கிட்டும் சொல்லாத, நீ யார்கிட்டையும் இந்த சம்பவத்தை சொல்லக்கூடாது சொல்றார். 36ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்றார், இந்த சம்பவத்தை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. ஆனால் சொன்ன மாத்திரத்தில் இது இன்னும் அதிகமாக பிரகடனம் செய்யப்படுகிறதை பார்க்கின்றோம். அநேக மக்கள் அந்த சம்பவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை அவர்கள் போற்றுகின்றார்கள், அவரை மகிமைப்படுத்துகின்றார்கள், இறைவன் என்று சொல்லி போற்றுகின்ற ஒரு சூழல். அப்ப எவ்வளவு வேகமாக இந்த நற்செய்தி அப்போ பரவி இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில நம்ம சொல்றோம் பாரம்பரியமான ஒரு திருச்சபை, தமிழ் சுவிசேஷ திருச்சபை. நாம் எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளாய் போதனை வழியாக கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வை எத்தனை பேர் சற்று யோசிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நாட்கள். ஒருவேளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய இந்த சத்தியத்தை நாம் சொல்வதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒருவேளை அநேக மிஷினரிமார்கள் எல்லாம் இந்த வேதத்தை சுமந்து வந்து போதித்தார்கள். இந்த வேதத்தை நற்செய்தியை அநேகருக்கு சொன்னார்கள். ஒருவேளை நாமும் கூட அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்திய தேசத்தில் நம்முடைய மிஷினரிமார்கள் இதற்காக தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை எல்லாம் விட்டுட்டு, சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கிறது, எவ்வளவு தூரம் பயணம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை பரப்பினதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த வேதத்தை சுமக்கும்படியாய் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த வல்லமை எப்படி அநேகருக்கு ஒரு கனி தருகின்ற ஒரு வாழ்வை கொடுத்ததோ, அவ்விதமாக நீங்களும் நானும் கூட கனி தருகின்ற ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வர வேண்டும், ஒரு வல்லமை புறப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். ஆக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பி ஏ கேர்டேக்கர், மக்கள் மீது எவ்வளவாய் அவருக்கு பரிவு இருந்தது. பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசும் கடவுளாக பி ஏ கேர்டேக்கர். அதை ரெண்டாவது அதிலே பார்க்கும்போது ஆக்ட் ஆஸ் எ கம்பேஷனட். ஒரு மருத்துவர் எப்படி அருகே போய் நின்று அவருக்கு அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற பிரச்சனையை குணமாக்குகின்றாரோ, அதுக்கு மருத்துவம் கொடுக்கிறாரோ, அவ்விதமாக ஒரு நல்ல ஒரு இரக்கமுள்ள ஒரு கடவுளாக செயல்படுத்துகின்றதையும் பார்க்கின்றோம். அதோடு கூட டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ், அந்த நற்செய்தியை பரப்புகின்ற பறைசாற்றுகின்ற ஒரு கடவுளாக நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கின்ற ஆராதிக்கின்ற கடவுள். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் கூட அழைக்கிறார். இந்த கொன்னை வாயும் செவிடன் அவருடைய வாழ்க்கையில் நான் மீண்டும் பேசுவேனா நன்றாக, எனக்கு காது கேட்குமா என்று ஏக்கத்தோடு இருந்தான். ஏக்கத்தோடு இருந்தவனுக்கு அவனுடைய விசுவாசம் வல்லமை புறப்பட்டது, அவனுக்கு விடுதலை வந்தது. அவனுடைய விரல் வழியாக the power of the finger that swept the tears, அவனுடைய அழுகை துடைக்கப்பட்டது, அவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அதோடு கூட அந்த வல்லமை, the power of proclaim that brings fruitful life, அவனுக்கு ஒரு நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த வாழ்வை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கின்றார். தூய ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய இருதயத்தில் அவர் எப்பொழுது நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஒருவேளை நாம் கனி தருகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்கு ஒருவேளை ஒரு மாதிரியான முன்மாதிரியான ஒரு கிறிஸ்துவனாக ஒரு கிறிஸ்துவனாக வாழ முடியும், ஒரு திருச்சபையாக வாழ முடியும். ஆண்டவர் அதற்காகவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்.
நடக்க முடியல, பல வியாதிகள். வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ கிறிஸ்டியன் என்பதையும் நாம் சிந்திக்கணும். என்னுடைய பொறுப்பு என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சத்தியத்தை நான் சும்மா எடுத்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நான் மூடி வைக்கிறேனா, அல்லது அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, மற்றவர்களுக்கு அது பறைசாற்றப்படுகிறதா என்பதை ஒருவேளை இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அநேக ஊழியக்காரர்கள் ஃபேஸ்புக் மூலம், யூடியூப் மூலம், இன்னும் வாட்ஸ்அப் மூலமாக அநேக நற்செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமை பாய்கிறது. அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். அவருடைய இந்த நற்செய்தி இன்னும் அநேக இடத்துல பரவட்டும். இன்னைக்கு இந்திய தேசத்துலாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு இந்த வேதத்தை படிக்கின்றவர்கள். எத்தனையோ கோடி, 130 கோடி மக்கள் தொகை உள்ள இந்திய தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கு பங்கு இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய வல்லமை பெறப்பட்டது இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வல்லமையை நாம் ஒருவேளை இந்த திருமறையின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் சுகம் கிடைக்கணும். பேதுரு பண்ணாரு, ஏலி பண்ணாரு, எலிசா பண்ணாரு, இல்ல எவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த வல்லமையை கொடுப்பார். அதை விட்டு நம்ம கேட்டோன்னா நிச்சயமா கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மகிழ்ச்சியார் அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் சற்று நேரம் தியானித்த இந்த உம்முடைய திருவசனம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்தது சுவாமி. உம்முடைய வல்லமையினாலே எத்தனையோ நாட்கள் பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருந்தவனுக்கு அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவனுக்கு ஒரு வாழ்வை நீர் கொடுத்தீர். கட்டவிழ்க்கப்பட்டது, காதுகள் நன்றாக கேட்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் திருமறையிலே பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய விரல்கள், அவருடைய உமிழ்நீர் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ததை நாங்கள் ஒருவேளை இப்பொழுது தியானித்தோம் சுவாமி. அது மட்டுமல்ல, அந்த நாளிலே செய்த அந்த அற்புதம் அநேகர் பார்த்து, அநேகர் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து உம்மை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா, அன்பின் கடவுளே, நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இந்த வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய திருச்சபையோடு கூட நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஒருவேளை இந்த நாளிலே வழிபடும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை ஒரு அறிவிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சபை குருவின் உடைய அந்த நம்முடைய குரூப் வழியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். சில நேரங்களிலே ஒரு தவறான ஒரு செய்திகள் அனுப்பப்படுகிறதை நான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆகவே தயவு செய்து சபை குரு உங்களுக்கு அறிவிப்பின் வழியாக சொல்வதுதான் அது ஒரு உண்மையான ஒரு அறிவிப்பாக இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை தயவு செய்து நீங்கள் யாரும் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய இந்த
தொலைபேசியின் வழியாக நீங்கள் கேட்டு அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் தொலைபேசியின் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்முடைய வெஸ்டியில் இருக்க ஆலயத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அல்லது உங்களுடைய ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் அல்லது குடும்ப காரியங்களிலே நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து நீங்கள் பேசலாம் என்பதை நான் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தவறான ஒரு செய்தியை மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம். சபை குரு மட்டும்தான் இந்த லாக்டவுன் நேரங்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை நாம் ஜெபிப்போம். வருகின்ற மாதத்தில் இந்த சூழல் மாறும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நல்ல ஊக்கமாக ஜெபிங்க. ஒருவேளை 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு தமிழக அரசாங்கம் இந்த லாக்டவுன்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துச்சுன்னா 1ஆம் தேதி காலையில் அதிகாலை அந்த மேட்டின்ஸ் ஆராதனை சரியாக 5:30 மணிக்கு நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த 1ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு ஆன்லைன் நேரலை அந்த ஆராதனை நிச்சயமாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு கொடுத்தா வழிபாடு ஆலயத்தில் நடக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நேரலை நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலிருந்து நீங்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த திருவிருந்து ஆராதனை. இந்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் இப்பொழுதுக்கு நடைபெறாது. வெங்கத்தூர் தண்ணீர் குளத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த இடங்களிலே வந்து நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் வெங்கத்தூர் கிராம சபை மற்றும் தண்ணீர்குளம் கிராம சபையில் ஒருவேளை அநேகர் நீங்கள் வாஞ்சியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், ஐயா எப்படியாவது திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்களோ இந்த கிராம சபையிலே வந்து நீங்கள் திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறலாம் என்பதை நான் இந்த வழியிலே உங்களுக்கு அழைப்பை விடுகின்றேன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக 252வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 252. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Yesu aழைக்கிறார்
ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரம் இப்படி எங்களுடைய நாட்களை நாங்கள் எண்ணுகின்ற பொழுது உம்முடைய தூய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறது சுவாமி. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து நாங்கள் வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற நம்முடைய அன்புக்காக நன்றி ஐயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கின்றோம், மை துதிக்கிறோம், மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உம்மை வழிபடுவதற்கு இல்லங்கள் இல்லை சுவாமி. உம்மை ஆராதிப்பதற்கு இடம் இல்லாது பயந்து கொண்டிருக்கின்ற சூழல் எல்லாம் இருக்கிறது சுவாமி. ஆனால் எங்களுக்கோ நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கின்றீர், நல்ல இல்லங்களை கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் வழிபடுவதற்கு எத்தனையோ இடங்களையெல்லாம் நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியிருக்கிறீர். இவை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து உம்மை வழிபடுவதற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு திருச்சபை மக்களாக, ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகளாக எங்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நாட்களிலே நாங்கள் உதாசீனப்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். இல்லங்களிலே கூட நாங்கள் அமர்ந்து வழிபடுவதற்கு நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்கள் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் உற்சாகமாக நாங்கள் வரோம், ஆனால் நாங்கள் எப்படி, எந்த நோக்கத்தோடு, எந்த சிந்தனையோடு நாங்கள் வரோம் என்பதை நீர் அறிவீரப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி என்று சொல்லி அமர்ந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்த நம்முடைய அன்புக்காக நன்றி சுவாமி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இப்பொழுது அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜெப வழிபாட்டிலே முழங்காட்படியிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரு சுவாமி. உம்முடைய வல்லமை பாயட்டும், உம்முடைய அற்புதம் வெளிவரட்டையா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே என் தேவன் நீர் பெரிய அற்புதங்களை நீ செய்ய மாட்டீரா என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த கொன்னை வாய், அந்த செவிடன் எனக்கு சுகம் கிடைக்குமா, நான் நன்றாக பேசுவனா என்று சொல்லி அவன் இருந்த சூழலிலே அப்பா அங்கிருந்த மக்கள் அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கடவுளுடைய கிருபை, அந்த வல்லமை பாய்ந்து அவன் சுகம் பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வல்லமை பாயட்டு சுவாமி. நம்முடைய அற்புதம் விளங்கட்டும் ராஜா. எத்தனை பேர் கண்ணீரோடு கலக்கத்தோடு கவலையோடு ஏக்கத்தோடு முழங்காற்படியிட்டுக் கொண்டு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் என் தேவன் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கின்ற எங்கள் அன்பின் கடவுளே, அற்புதத்தை செய்யுங்கப்பா. நன்றி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை அல்லவா நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம்யா, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்யா, நாங்கள் உம்மை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி. தூய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய இல்லம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அக்னிமயம் பிழியட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம்.
அந்தகார பிசாசின் செய்கள் எல்லாம் கடந்து போகட்டும் ஐயா. நன்றி ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம். குடும்பங்களிலே மகிழ்ச்சி சமாதானம் நிலவட்டும். பிசாசானவனுக்கு உரிமை இல்லை. என் தேவன் நீர் எங்களுடைய இல்லங்களிலே இருக்கிற போது எங்களுக்கு என்ன கவலை அப்பா? அப்புறப்படுத்துவீராக. நன்றி. அன்பின் தகப்பனே, என்னுடைய தமிழ் சுசேஷத்தின் திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பேராயருக்காக, எங்களுடைய ஆலோசனை சங்கத்துக்காக, எங்களுடைய மிஷினரிமார்கள், ஆயர்மார்கள், உபதேசிய ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபைகளில் இருக்கின்ற கமிட்டிஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து உண்மையாய் செய்யட்டும் சுவாமி. நன்றி ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, விசேஷமாக இந்த கொடிய நோய் தொடர்ந்து எங்களுக்கு தொற்று உண்டாகாதபடி நீர் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையினாலே அப்பா நீ சுகப்படுத்துவீராக. இந்த தேசத்தை சுகப்படுத்துவீராக. இந்த பூமியை சுகப்படுத்துவீராக. நோயிலிருந்து விடுதலை தருவீராகப்பா. அன்று நீர் எங்களுக்கு இன்று திருமறையிலே நாங்கள் வாசித்த அந்த திருமறையின் பிரகாரமாக அந்த கொன்னை வாயுடைய அந்த செவிடனுக்கு கொடுத்த சுகம் இந்த பூமிக்கு, இந்த பூ உலகுக்கு, எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீ செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வழிபட முடியவில்லையே சுவாமி. உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மை துதிக்க முடியவில்லையே. நோயிலிருந்து விடுதலை கொடுங்க இன்று இப்பொழுதே அப்பா. இந்த ஜெபம் கேட்கப்படட்டும் சுவாமி. இந்த ஜெபம் கேட்கப்படட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் இந்த வியாதியோடு கூட படுக்கையில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே சுவாமி. பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழலெல்லாம் மாற்றுங்க. நன்றி ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுடைய திருவள்ளூர் குருசேகரத்தையும், எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற ஆலோசனை குழு, பெண்கள் ஐக்கிய சங்கம், இளைஞர் இயக்கம், ஞாயிறு பள்ளி, ஒவ்வொரு இயக்கங்களையும் விசேஷமாக பாடல் குழுவினர் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறையா. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீரா. ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். விசேஷமாக இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட்டு சுவா. மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை செல்வோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் பிரசித்தமாக்கி
உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரால் தம்முடைய திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தரை